அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய டைலரிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய டெய்லர் இல்லைங்க. ஒரு ஆஃப் டெய்லர், வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்மால் டெய்லர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோட்டிவேஷன்லாம் இருக்குங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் வச்சேங்க. இது வந்து ஒரு ஆஃப் சாண்டில் பீச் கலர் கலந்த மாதிரி சில்வர் கலரில் அங்கங்கே புட்டா டிசைனில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வந்துச்சுங்க. இதோட சாரீ வந்து ₹900 ரேட்டு. கஸ்டமர் கொடுத்துட்டு கொஞ்சமாக டிசைன் மட்டும் பேக் சைடு எனக்கு வச்சு கொடுத்துருங்க, எனக்கு முடி கம்மியாக இருக்கும், அப்போ வந்து பேக் டிசைன் வந்து நல்லா நீட்டாகவும் சிம்பிளாகவும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சேரீயோட கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாங்க. அதுக்கு முன்னாடி சாரீக்கு ஃபால்ஸ் அடித்து ஓர் அடித்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைனிங்கும் அலாசி காய போட்டு வந்தாச்சுங்க. இப்போ வாங்க என்னோடய டைலரிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்கலாம். நான் எப்படி இந்த டைலரிங்க்கு வந்தேன்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஏற்கனவே நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, புதுசாக பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டைலரிங்கா அப்படின்னு நான் சங்கடப்பட்ட காலம்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போ காலம் டோட்டலாக மாறிடுச்சு. 2-3 டிகிரி மாஸ்டர் டிகிரி அப்படின்னு படிச்சுட்டவங்க கூட இப்போ ஃபேஷன் டிசைனரிங், ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ வேறு லெவலில் எல்லாம் இப்போ டைலரிங் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட் ஜுவல்லரி அது இதுன்னு ஆரம்பித்தேங்க. அதெல்லாம் கூட ட்ரெண்டிங் தான். ஆனால் டைலரிங் தொழில் வந்து காலம் பூரா கை கொடுக்குங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் புகுந்த வீட்லேயும் எதையும் எதிர்பார்க்காம, பிறந்த வீட்லேயும் அவங்கள்ட்ட கஷ்டப்படுத்திட்டு எதுவும் கேட்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆன ஒரு பெண்ணுங்களுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டாகவும் லட்சியமாகவும் இருக்குங்க. தன்னோட தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கான ஒரு அங்கீகாரத்தை எப்படி நம்ம ஃபேமிலியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தாங்க நான் என்னோட வந்து ஃபஸ்ட்டு என்னோட வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் பண்ண முடியுங்கிறத நான் ஆரம்பித்தேங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்து அப்போ வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. நான் வாங்கினேன், பழகினேன், செஞ்சு சேல்ஸ் பண்ணேங்க. ஆர்வக்கோளாறில் வந்து கிட்டத்தட்ட நான் ரேக்கில் போன வீடியோவே காமிச்சிருப்பேன். நிறையா மெட்டீரியல் எல்லாமே வச்சுருக்கேங்க. இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது. சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கு டைலரிங் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. காலங்கள் கொஞ்சம் கடந்த பின்னு தான் நான் உணர ஆரம்பித்தேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நைட்டி வியாபாரம், டாப்ஸ் வியாபாரம், சேரீ வியாபாரம், சின்னால பெட்டி சுங்குடி சேரீயில் போயிட்டு சேரீலாம் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணேங்க. கோயம்புத்தூரில் போயிட்டு என்னோட துணி வியாபாரம் வீட்டிலேருந்து ஆரம்பித்தேங்க. அப்போதைக்கு வந்து லாக்டவுனில் நான் ஒரு 2 கிராமில் ஒரு தோடு போட்டிருந்தேன். அந்த தோடை கொண்டு போய் அடகு வச்சு தான் நான் துணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணினேன். அப்படிலாம் பண்ணால் நம்மளும் வாழ்க்கையில் வந்து ஒரு சாதனை படைச்சிடலாம், ஆஹோ ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என்னோடய ஸ்டெப்பை வந்து என்னோடய பிஸ்னஸ்னே நிறையா வாழ்க்கையில் வந்து நான் அர்ப்பணிச்சேங்க. ஆனால் எதுலேயுமே வந்து எனக்கு கை கொடுக்குற மாதிரி கை நிறையா வருமானமும் வந்ததில்லை. எல்லாமே வந்து உழைப்பு தான் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினுக்குள்ளே வந்தேங்க. ஏன்னா நம்ம போட்டு அந்த போன வழி தான் கண்டே பிடிக்க முடியல, எல்லாமே நஷ்டத்திலே போச்சு. அதனால் இப்போ நம்ம உழைப்பை போட்டு அதில் உழைச்சி நம்ம சம்பாதிப்போம். இப்போ ஒரு துணி எடுத்து துணி சேல்ஸ் பண்ணுறதும் உழைப்பு இருக்குங்க. இந்த டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹார்டு ஒர்க்கு. அது வந்து மைண்ட் ரீதியாகவும் போடணும், உடம்பு ரீதியாகவும் போடணும், நம்ம ஒர்க் ரீதியாகவும் அதில் வந்து வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகங்க. ஆனால் அதில் தான் வந்து உட்கார்ந்த இடத்துல வீட்டில் அலையாமல் தெரியாமல் கஸ்டமர் நம்மளை தேடி வந்து கொடுத்து தச்சுட்டு வாங்கிட்டு போகிறனால எனக்கு வந்து இந்த படிக்காதவன் படத்தில் வராத படிப்பை வானா எப்படி வரும், அந்த மாதிரி தாங்க எனக்கு சுத்தமாக டைலரிங் சுட்டு போட்டால் கூட வரல. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ளவுஸை நான் தச்சுக்கலாம் அப்போலாம் யூடியூப்பை பார்த்து கிளாஸும் நான் போயிருந்தேங்க. அது எனக்கு சரியாக புரியல, மறந்துருச்சு. அப்புறம் வந்து யூடியூப்பை பார்த்து நம்ம தைக்கலாம் அப்படின்ட்டு, சரி நம்ம சாரீ ஓர் அடிக்கிறோம்ல, சரி அடுத்து நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம், சரி நம்ம ஃபால்ஸ் தைக்கிறோம்ல, நான் அடுத்தது நைட்டிக்கு ஓர் அடிக்கலாம், அதுக்கப்புறம் கைலி வெட்டிக்கு ஓர் அடிக்கலாம், அப்புறம் நைட்டிக்கு சைடு பிடிச்சி கொடுக்கலாம், அப்படியே டாப்ஸுக்கு போகலாம், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்னோட ப்ளவுஸை தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா குடுத்தாங்க, மாமியார் குடுத்தாங்க, அம்மாச்சி ப்ளவுஸு அப்படிங்கிற மாரி ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுமே டைலரிங் வந்து அவங்களோட ட்ரெஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா, அத நம்ம தைக்கிற மூலியமா நம்மனால வீட்டுக்கு வந்து செலவுகள தடுக்கலாம். வெளியில குடுத்தா ரூ. 100 ரூ. 200 ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸ நம்ம தச்சுக்கிறனால நமக்கு வந்து அந்த காசு வந்து கம்மியாகும். குடும்பத்துக்கு நமக்கு வரவு தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தாங்க நானும் டைலரிங் ஆரம்பிச்சேன். சரி இப்ப நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம்னா, அடுத்தது லைனிங் ப்ளவுஸ்க்கு போலாம். நல்லா ப்ளவுஸ் புரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அதில ஒரு டிசைன் ஆட் பண்ணலாம். நான்லாம் எனக்கு முன்னாடி இருக்கவங்கள நல்ல கிராண்டான டிசைன் வைக்கிறது, இந்த பைப்பிங் வைக்கிறது, பேட்ச் ஒர்க்கு, இந்த ஆரி ஒர்க் அதெல்லாம் பார்த்து ஏங்கியிருக்கேன். நமக்கு அந்த லெவலுக்குலாம் வராது. இந்த பேசாம இந்த ப்ளவுஸவே விட்டுறலாமா அப்படிங்கிற மாரி தோணுங்க. ஸ்டெப் பையா தாங்க நான் இப்ப வந்திருக்கேன். இப்ப இந்த ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரீல் ஒர்க் வச்சிருக்கேன். ஆனா மொதல்லாம் வந்துங்க ப்ளவுஸ் தைக்கும்போது இது நல்லா வருமா? சீக்கிரம் தச்சு போட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்லயே தைப்பேங்க. இப்ப அப்படி இல்ல. நம்ப ஒரு ப்ளவுஸ் நல்லா புரிஞ்சு கட்டிங் போட்டு தைக்கும்போது தைக்கவே அதோட அமைப்பு வந்து அழகா வருங்க. அத நம்ம போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கண்ல பார்த்தாவே பக்கா ஃபிட்டிங்ல இருக்குங்கிற மாரி சொல்லிர்லாம். ஆனா, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு தைக்க தாங்க பழகுச்சு. ஆனா, நெறையா நுணுக்கங்கள் இருக்கு. அங்க சுருக்கம், இங்க க்ரீஸு, இங்க வந்து இடிக்குது அப்படிங்கிற மாரி அதெல்லாம் தாண்டி வரதுக்கு இத்தன வருஷமா நான் பழகுனேனே சொல்லியிருக்கலாங்க. ப்ளவுஸ் உருப்படியா தச்ச மாரியே சொல்ல முடியாது. ஏன்னா, கஸ்டமர்ட்ட நான் குடுத்துருக்கேன் நெறையா பக்கம் தச்சு. ஆனா, எல்லாமே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க. ஆனா, திருப்பியும் என்னைய நம்பி குடுத்துருக்காங்க. அதில வந்து ஆல்ட்ரேஷன் வந்தா நான் எத்தன தடவனாலும் பிரிச்சுனாவது அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் குடுத்துருவேங்க. ஏன்னா, அது நம்ப தச்ச ப்ளவுஸ். இப்ப நம்பளே ஒரு பக்கம் கொண்டு போய் குடுக்குறோம். சரி இல்லாட்டி நம்ம சும்மா விட்டுருவோமாங்க. அதே மாரி தான கஸ்டமர் நமக்கு குடுக்குறவங்கள்ட்டயும் இருக்கும். அதனால வந்து ஆல்ட்ரேஷன் வந்தாலும் சங்கட்டப்படாம அத பிரிச்சு நல்லபடியா அமைச்சு அந்த காசுங்கிறது நான் 2ஆம் பட்சமா தாங்க நெனச்சேன். அவங்க குடுக்குற காசுக்கு நம்ம தரமா தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தாங்க எனக்கு இருந்துச்சு. அ இந்த ப்ளவுஸ் வந்து உங்க கூட பேசிக்கிட்டே இப்ப வந்து ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீல் ஒர்க் வச்சிருக்கேங்க. அதிலயே வந்து கொஞ்சம் பீட்ஸ் வீட்ல இருந்துச்சுங்க. இது ஒரு காப்பர் கலர் வச்சாலும் நல்லாயிருக்கும். சரி வீட்ல இருக்கிறதே வச்சுக்கலாம். கஸ்டமர்ட்ட கேட்டேன், "சிஸ்டர் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போல எனக்கு வச்சு குடுத்துருங்க" அப்படின்னாங்க. இந்த ஃப்ரீல் ஒர்க்லயே வந்து லேஸோட வச்சு கம்ப்ளீட் பண்றலாங்க. இந்த மல்லிகைப்பூ மலர்ந்த மொட்டு மாரி வரணும்னா, இது மாதிரி மடிச்சு ஒரு பீட்ஸ் கோர்த்தா ரொம்பவே அழகா இருக்கும். அது ட்ரை பண்ணேன். வேற ஏதாச்சும் லேஸ் ஒர்க்லாம் வைக்கலாமான்னு பார்த்தேங்க. ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. இதுவே சிம்பிளா அண்ட் நீட்டா இருக்கனால இத ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. அ டைலரிங்க நம்ம பார்க்கும்போது கண்ணுல கடல் அளவு பெருசா தாங்க தெரியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னா, நம்பளும் ப்ராக்டிகலா உள்ள இருந்து கட் பண்ணி, உள்ள இருந்து நாங்க மத்தவங்கலாம் கட் பண்ணி டிசைன்லாம் எப்புட்றா இப்படிலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தோணும் இல்லைங்க. அத நம்ம மண்டைய போட்டு குழப்பிக்காம, நம்பளே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா நீட்டா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணமே வச்சுக்கலாங்க. ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு குழப்பவாதி. இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேங்கிறது எனக்கே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் மாரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நம்மளே நினைப்போம், ஆரி ஒர்க்கு, அந்த பேட்ச் ஒர்க்லாம் போடுறாங்க. நம்ப என்ன சாதாரணமா ப்ளவுஸ் தைக்கிறோம். இல்லைங்க. நம்பளே நம்பணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.